ரீ ரிலீஸ் பண்ணக்கூடிய பையா. எப்பயுமே ஒரு படம் பார்க்க போகிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிலீஸுங்கிறப்போ ஒரு பெரிய டைரக்டருக்கு உள்ள பெரிய பிரச்சனைனா பெரிய டென்ஷன். டைரக்டருக்கு மட்டும் இல்லை, அந்த மொத்த வந்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. அந்த மனசோடு தான் போய் தேட்டருக்கு போய் ரிசல்ட்டு பார்க்க போவோம். திக்குன்னு இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பெரிய சௌரியம் என்னென்னா, ரீ ரிலீஸில் வந்து நான் பார்த்ததில் ரொம்ப கூலாக ஆல்ரெடி ஹிட்டு படம், அந்த ஆடியன்ஸ் மனநிலைக்கு நம்மளும் போயிட்டு ஒரு படத்தை என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல, நல்லா இருக்குது. இதே மாதிரி படம் ரிலீஸுக்கு ரியலான நம்மளுடைய ஒரிஜினல் படத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு. ஒரு 50 நாள் நான் கமலா தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது அப்படி ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸு தமிழ்நாடு மொத்தமும். நான் 2வது படத்துக்கெல்லாம் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ஏதாவது மற்ற தேட்டருக்கு போகிறப்போ பையாவுக்கு பிறகு ஒரு படத்துக்கு நம்ம வேட்டைன்னு நினைக்கிறேன் போனப்போ, திருச்சியில் ஒரு தேட்டருக்காரங்க சொன்னாங்க, சார் என்ன சார் நீங்கள் இந்த படத்துக்கு வந்திருக்கீங்களே, போன படத்துக்கு ஏன் சார் வராமல் போயிட்டீங்க, 3 தேட்டருக்கு கூட்டம் வெளியில் நிற்கும் சார் அப்படிம்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இன்றைக்கி வந்து பிளாக் பஸ்டரு ஒரு மாதிரி லேண்ட்மார்க்கான ஒரு படம், ஒரு மாதிரியான ஒரு என்னென்னமோ நல்ல வார்த்தைகள்லாம் போட்டு யாரோ பண்ணுறாங்க. அது ஹிட்டானது பிறகு அந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும். அப்போது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்கிறேன், இண்டஸ்ட்ரி தான், ஜனங்களே இல்லை. இண்டஸ்ட்ரியை நான் குறை சொல்ல மாட்டேன், குறை சொல்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. எப்பயுமே எந்த படத்துக்குமே வந்து ரிலீஸ் அன்னைக்கு ஒரு டிவைடான ஒரு கணக்கு எல்லாருக்குமே இருக்கும். எல்லா அலுவலகத்துலேயும் அதை பற்றி ஒரு பேச்சும் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். எந்த படம் வந்தாலும் எல்லாருக்குமே எல்லாமே கிரியேட்டர்ஸாக இருக்கிறதுனால இந்த படம் எப்படி இருக்குது, முன்னாடியே வந்து ஒரு முன்னபிப்பிராயம், அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு, அப்புறம் சின்னதாக வந்து அந்த படத்தை பற்றியான ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தில் இருக்கிறதுனால நாள் இந்த படத்துக்கு ரிப்போர்ட்டு சுமாராக தான் இருந்திருக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அது எனக்கு எப்போ தெரியும்னா, பார்த்திபன் சார் நைட் ஷோ படம் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்றாரு. சார் என்ன சார் உங்கள் படத்தை பற்றி என்னமோ அப்படி இப்படி எதாவது சொன்னாங்க, ஆனால் படம் சூப்பராக இருக்குது சார், நீ கவலைப்படாதீங்க சார், படம் பெரிய ஹிட் ஆகுன்னாரு. அப்படி இப்படி இருந்துச்சா, அது எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி எத்தனையோ படங்கள், எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் படங்கள் இண்டஸ்ட்ரியில் டாக் சுமாராக இருக்கும். அப்புறம் ஜனங்க ஒத்துக்கிட்டது பிறகு இவங்களும் ஏண்டா ஓடுன்னு திருப்பி போய் பார்ப்பாங்க, அப்படி பெரிய ஹிட் ஆகும். அப்புறம் எல்லாமே ஒத்துப்பாங்க, ஒன்றாயிடும். இது நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, எனக்கு அந்த அனுபவம் இந்த படத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் அதுக்கப்புறம் வந்து மண்டே பார்க்கலாம்பாங்கள்ல, அந்த மாதிரி சவால்கள்லாம் இருக்கும். அதை தாண்டி எல்லாருடைய பேச்சு விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது திருப்பதி பிரதர்ஸுக்கு. அந்த நேரத்தில் அந்த கண்டினியூ நாங்கள் படங்கள் பண்ணுறதுக்கான பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தின முதல் படம் பையான்னு சொல்லலாம். தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலையும் ஆவாரங்கிற பேரில், பெங்களூரில், கேரளாவில் அப்படி பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் ஒரு படத்துடைய வெற்றிக்கு முழுமையாக வந்து அப்படி அடைஞ்சிருச்சு அப்படின்னு காலரை தூக்கிட்டு பெருமைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. கனெக்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் அமைஞ்சு வந்துச்சு, எல்லாருடைய வேலையும் சரியாக இருந்துச்சுன்னு அர்த்தம். ஒன்லி நம்ம டைரக்டர் கதை எழுதிட்டோம், அதில் வந்து ஏதோ பண்ணிட்டோங்கிற பெருமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்க்குறோம். ஒரு சில படத்தில் அந்த மேஜிக் வந்து அவங்க நினச்ச மாதிரி வந்து கனெக்ட் ஆகிடுது. இன்றைக்கி படம் பார்க்க போனப்போ ரீ-ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போது தேட்டர்ஸில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 27ஆம் தேதி மூவி பப் அவங்க வந்து ஒரு ஆடியன்ஸ்லேருந்து எந்த படத்தை ரீலீஸ் பண்ணலான்னு அவங்க இது போட்டி வச்சுருந்துருக்காங்க. அதில் ஜனங்க செலக்ட் பண்ண படம் தான் பையா. ஒரு 4 சிட்டிஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு. நான் தேட்டரில் போய் படம் பார்க்குறேன், உண்மையிலேயே மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். சாங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட். வந்து ஒவ்வொரு சாங்க்கு இன்னொரு சாங்க்கு இடையில அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சாங்கையுமே வந்து திருப்பி கேட்குறாங்க. பார்க்குறப்போ நான் எந்த இது இல்லாமல் ப்ளைனாக பார்த்தப்போ எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. ஜனங்களோட உட்காந்து பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கர ஹாப்பி. வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், கார்த்தி சார்லேருந்து தமன்னா, யுவன் சங்கர் ராஜா, முத்துக்குமார், பிருந்தா சாரதி டைலாக் ரைட்டரு, கனல் மாஸ்டர், ராஜீவன், எல்லாருக்குமே, இந்த படத்துடைய ப்ரொடியூசர் போஸ் சார், கேமராமேன் மதி, காஸ்டியூம் டிசைனர் பிரியா மணிகண்டன், எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வெற்றியில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆல் அசிஸ்டன்ட்ஸ், இந்த மாதிரியான வெற்றியில் என் கூட வந்து நின்று எனக்காக
ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மனசோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தேட்டரில் தெரியுது அந்த ரிசல்ட்டு, ஒவ்வொருத்தங்களுடைய ஒர்க்கும் அதில் தெரியுது. இந்த மாதிரி நேரத்தில் தான் மறக்காமல் எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுது. பரபரப்பில் ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம விட்டுருவோம். ரிலீஸு அப்போ கூட ஒரு சிலதை மறந்துருப்பேன். இந்த ரிலீஸில் நான் மறக்காமல் எல்லாரையும் சொல்லணும்னு தோணுச்சு. இந்த படத்துடைய பிஆர்ஓ ஜான்சன் சார் அப்போ எங்களுக்காக எல்லா ஒர்க்கும் அப்படி பண்ணி கொடுத்தாங்க. இந்த படத்தை வந்து கலைஞர் டிவி தான் அப்போ வந்து எங்களோட கூட இருந்து பண்ணாங்க. தயாநிதி அழகிரி அவங்க வந்து கிளவு 9ல் தான் இந்த படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க வந்து இந்த படத்தை அவ்வளோ பெருசாக ரீச் பண்ணதுக்கு அவங்க மிக முக்கியமான ஒரு காரணம். அவங்களுக்கு நான் பர்சனலாக நன்றி சொல்லிக்கிறேன். விவேக் ரத்னவேல் சார், தயாநிதி அழகிரி என்னுடைய பிரதர் மாதிரி அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன்.